Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Cook with Comali Showல elimination roundல அஸ்வின் பண்ண Malai Broccoli with green chutney. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி and cooking time பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சோ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். First வந்து broccoliயோட stem remove பண்ணிரலாம். Stem நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினா florets வந்து பெருசா உங்களுக்கு ஈஸியா கட் ஆகி வந்துரும். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெருசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்க நைஃப் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதை சின்ன ஃப்ளாரட்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபுல் broccoli ஆட் பண்ணனும்னு இல்ல, half மட்டும் எடுத்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத வந்து சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெருசா குக் பண்ணி சாப்பிடலாம். பட் சின்னதா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சின்னதா கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுல இருக்கிற ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிருங்க. வெறும் ஃப்ளவர் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதை பிளான்ச் பண்ணிக்கலாம். பிளான்ச் பண்றதுக்கு ஒரு பேன்ல வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து 3 கப்ஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதுல சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ராக்கலிஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இது குக் பண்ணீங்கன்னா போதும். பிகாஸ் இதை நம்ம கிரில் பண்ணுவோம். ஸோ அதனால குக்கிங் டைம் இது கம்மி தான். மூடி போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடுறேன். சைட் பை சைடு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் தயிர் வந்து எடுத்துக்கிறேன். தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது, கம்ப்ளீட்டா திக்கா இருக்கும். அந்த கர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா 2, சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளேவருக்கு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மலாய் அப்படின்னா யூஸ்வலா கேஷ்யூஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சீஸ் வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது தண்ணி விடாம அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளோதான், இப்போ அரைச்சாச்சு. இப்போ ரெடியா இருக்கு. ப்ராக்கலி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்றேன். அடுத்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்க நார்மலா ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க ஒரு காட்டன் கிளாத்ல கம்ப்ளீட்டா வாட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. ப்ராக்கலியை ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க மலாய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இது பிகினிங்ல லிக்விடா தான் இருக்கும், பட் குக் பண்ணீங்கன்னா நல்லா சாஃப்டா கிரீமி ஆயிடும். இப்ப ப்ராக்கலி வந்து நான் கம்ப்ளீட்டா ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துருங்க, இருக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு. அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் அண்ட் ஸ்பைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லி தான் ஸ்பைஸ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைஸ் பத்தலன்னா கிரீன் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் குக் பண்ணிடுறேன். ஒரு தவா இல்லைன்னா ஒரு கிரில் பேன்ல பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ப்ராக்கலியை ஒன்னொன்னா இதுல மேல வச்சிருங்க. சூடாயிருச்சு. நான் ப்ராக்கலி ஒன்னொன்னா வைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க ஸ்பூன்ல வச்சீங்க அப்படின்னா மலாயோட சேர்த்து வச்சிருங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு ஃபைனலா கொஞ்சம் மேல மலாயை ஆட் பண்ணிடுறேன். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா குக் ஆயிருச்சு அப்படின்னா திருப்பி போடுங்க. ஒன்னா திருப்பி போட்டுக்கோங்க. பார்க்கும்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ப்ராக்கலியை குக் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ்ல குக் ஆயிரும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வாட்டர்ல 2 மினிட்ஸ் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேல மலாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்குன்னா பிளெயினா ப்ராக்கலி மாதிரி சாப்பிடாம மேல ஒரு மலாய் லேயர் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ட்வைஸ் வந்து மலாய் வந்து ஊத்திருக்கேன் மேல. இப்போ அதுவும் திருப்பி போட்டுட்டேன். பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சூப்பர் யம்மி மலாய் ப்ராக்கலி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த ரெசிபிக்கு கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கொத்தமல்லி இலைக்கு 1/2 கப் புதினா கரெக்டா இருக்கும். புதினா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு பச்சை மிளகா விதையோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை,
சுகர் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அது வேணாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். குவிக் அண்ட் ஈஸி கஃபே ஸ்டைல் மின்ட் சட்னி இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்க எல்லா சாட் ரெசிபிக்கும் அக்கம்பனிமெண்டா வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். ஃபைனலா மேல மலாய் ப்ராக்கலி மேல கொஞ்சம் சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ராசஸ்டு சீஸ் தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா மொசரல்லா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேட் பண்ணியாச்சு. நல்லா சூடா மின்ட் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு குக் வித் கோமாளி ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.